ஒன்றோடு ஒன்றா ஒட்டாது, நம்ம செய்யும் போது உடையாது. இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும் தேவையான அளவு. ஃப்ரேக்ரன்ஸ்க்கு 2 பச்சை மிளகா, எண்ணெய் நல்லா காய்ச்சோடனே ஒரு 2 கருவேப்பிலை, இப்போ நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் வந்து நல்லா இப்போ பொன்னிறமாக வெந்துருச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கணும். தேவையான அளவு தக்காளி. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுன்ற வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி 2 தடவை நல்லா கலர் எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பு ஸ்லோவில் வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணணும். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு சிட்டிக்கு தண்ணி ஊற்றி இந்த வெஜிடபிள்ஸ் வேகணும். இந்த மாதிரி ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டிங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு வேணும். இப்போ நம்ம ஒரு மூடி வச்சுக்கலாம். இப்போது நல்லா வதங்கிடுச்சா நம்ம திறந்து பார்த்துக்கலாம். இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு. அதை நல்லா கிண்டி போட்டு இப்போ நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தா ஃபஸ்ட் மாதிரி நல்லா உதிரியாக உடச்சி விட்டுருங்க. இதில் போட வேண்டியது ஸ்பூன் அளவு நம்ம டொமேட்டோ கெச்சப் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு ஃப்ரேக்ரன்ஸ்க்காக. இப்போது ரெட் சில்லி ஃப்ளாக்ஸ், காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், உங்கள் காரத்துக்கு ஏற்ற தகுந்த அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட், ஆல்ரெடி சால்ட் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் டேஸ்ட் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான பொருள் எல்லாமே ஆட் பண்ணி வச்சு நல்லா இந்த மாதிரி கலரி விட்டு வச்சுன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண மாதிரி வெஜ் பாஸ்தா ரெடி. ஸோ உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் வேணும்னு நினச்சி ஆட் பண்ணுறீங்களோ நீங்கள் ஆட் பண்ணி வெஜ் பாஸ்தா பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நாங்கள் அதை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வெஜ் பாஸ்தா ரெடி. இது நம்மளோட இதில் ரைட்டு ஸ்பூன் நம்ம வெஜ் பாஸ்தா ரெடி. ஸோ சுவையான பாஸ்தா ரெடி. வாங்க சாப்பிடலாம்.